என் இனமான தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு முக்கியமாக டாக்டர்னால சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் காலநிலை மாற்றம் இந்த அமைச்சரில் எனக்கு ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், முக்கியமான ஒரு என்வரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் நிறைய நோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய கடந்த ஆட்சி காலத்தில் நிறைய வந்து மீண்டும் மஞ்சப்பை, பேன் ஃபார் பிளாஸ்டிக்ஸு, இந்த சாயப்பட்டறைகள் கழிவு, கடலோரங்களில் நிறைய குப்பைகள், முக்கியமாக நம்ம மாவட்டத்தில் பார்த்துருப்பீங்க தேவிப்பட்டினம் பகுதி, தொண்டி பகுதிகள், முக்கியமாக ராமேஸ்வரம் இதில் இந்த துணியை கழட்டி போடுறது, இந்த சேதுக்கரை பகுதிகள், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கழிவுகள்னால நிறையா வந்து நோய் தொற்றுகள் வருது, பாதிப்புகள் வருது. அது காலநிலை மாற்றங்களால நிறையா வந்து மக்களுக்கு வருங்காலத்தில் பெரிய பாதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு அவலநிலையாக இருக்குது. அதனால் சுற்றுச்சூழல் சார்பாக அமைச்சகம் சார்பாக நாங்கள் வந்து நிறையா மாற்றங்களை கொண்டு வர போகிறோம். முன்ன மாதிரி வந்து சும்மா அறிவிச்சிட்டு நோ பிளாஸ்டிக் அறிவிச்சு 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் பிளாஸ்டிக்கை கொண்டு வர்றது, அதே மாதிரி மீண்டும் மஞ்சப்பைன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிளாஸ்டிக் வந்து பழக்கத்தில் வருது. அந்த மாதிரி எந்த தப்பும் இந்த நாட்டு நடக்காது. இனிமேல் வந்து ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும் 40 மைக்ரான் 60 மைக்ரான் கீழே ஒரு பிளாஸ்டிக்ஸ் வந்து பேண்டு, அது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஏற்கனவே சட்டமாக தான் இருக்குது. இன்னும் யாரும் வந்து அதை இது பண்ணல. சட்டமாக இருந்தாலும் யாரும் அதை ஃபாலோ பண்ணாமல் இன்னும் தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறையா அந்த பார்சல் மடிக்கிற அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து ஈஸியாக கேன்சர் வரக்கூடியது. நிறையா நம்ம கண்ணாடி தெரிகிற எல்லாமே உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக பிளாஸ்டிக்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நேற்று செக்ரட்டரியில் மீட்டிங் போட்டிருக்கோம். இதை பற்றி நிறையா வந்து நான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கூட கலந்து ஆலோசிச்சிருக்கோம். அதனால் நிறையா புதுமையான திட்டங்கள்லாம் இந்த வாரம் எங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க நிறையா திட்டங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் இந்த வாரத்துலேருந்து கூடிய விரைவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த மாற்றங்கள் வந்து நிரந்தர மாற்றங்களாக இருக்கும், தற்காலிக மாற்றமாக இருக்காது. அதனால் யாரெல்லாம் அந்த சட்டத்தை மீறி இது தீங்குன்னு தெரிஞ்சும் சாயப்பட்டறையில் கழிவை வந்து ஆறுகளில் திறந்து விடுறது, அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸை மீண்டும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்ஸ் பொருட்களை தயாரிக்கிறது, இந்த மாதிரி யார் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக சட்டப்படி தீவிர நடவடிக்கை எடுப்போம். அவங்க யாரையும் பிடிச்சி இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் வந்து நான் நாளைக்கு திறந்துடலான்ற எண்ணத்தை மறந்துடுங்க. ஏன்னா அது யாரோட ஆட்சினா தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி. அதனால் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, ஒரு நாள் டைம் இருக்குது. மண்டேலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. எப்போ வேணால் நான் ஃபீல்டு விசிட் வருவேன். என் கண்ணில் படுற எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நான் சட்ட நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக எடுப்பேன். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. அதனால் வந்து நிறையா முன்னெடுப்புகள் நாங்கள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவாக என்ன கொடுக்கலாம் ஈஸியாக வந்து எல்லா ரொம்ப விலை உயர்ந்ததாக இல்லாமல் ஒரு கப்பாக இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக் பிளேட்ஸாக இருக்கட்டும், கவராக இருக்கட்டும், கேரி பேக் இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ளதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் தீவிரமாக ஆலோசிச்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதை ஆல்டர்னேட்டிவ் உள்ளதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் இந்த வார்னிங் நான் கொடுக்குறேன். தயாரிப்பை உடனே வந்து நிறுத்தணுங்க. அது என்ன கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்கோ அதை மட்டும் தயாரிக்கணும். அந்த நாம்ஸ் கீழே யார் தயாரிக்கிறாங்களோ நாங்கள் போய் வந்து அவங்கள தான் நிப்பாட்ட போகிறோம். தயாரிப்பு யாரெல்லாம் அந்த ஆலைகளில் தயாரிக்கிறாங்களோ, பிளாஸ்டிக் நிறுவனங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் நாம்ஸை மீறி தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறோம். கண்டிப்பாக நாங்கள் அந்த ஆலைகள்லாம் சீல் பண்ண தான் போகிறோம். சீல் பண்ணிட்டு கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண மாட்டோம். அவங்க திரும்ப கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும். எந்த விதமான காம்ப்ரமைஸும் நான் பண்ண போகிறது. அதனால சொல்கிறோம். அதே மாதிரி சாயப்பட்ட உள்ளவங்களுக்கு நான் அதை தான் சொல்கிறேன். ஏன்னா கொங்கு பகுதிகளில் மேஜராக எல்லா பகுதியும், முக்கியமாக அந்த பள்ளிப்பாளையம், குமாரப்பாளையம் இந்த ஏரியாக்களில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இதனால் என்னென்னா நிறைய கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் ஏற்படுது, நிறையா உடல் குறைகள் ஏற்படுது, கேன்சர் ஏற்படுது. ஈரோடு மாவட்டத்தில் நிறைய கேன்சர்ஸ் பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகிறாங்க. நிறையா கொங்கு பகுதியில், முக்கியமாக அந்த கோயம்புத்தூரில் தனியார் மருத்துவமனை நோக்கி படையெடுக்கிறாங்க. அது எல்லாருக்கும் காரணம் அதுதான். நாளைக்கு இதை பண்ணக்கூடியவங்களோட குடும்பத்தாரும் இங்கே வசிக்கிறாங்கன்றதை மறந்துடுறாங்க. அதோட விளைவு அவங்க தெரிய மாட்டேங்குது. அதனால் இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண தான் போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸு எல்லாமே வந்து என்னென்ன கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்கோ அதில் மட்டும்தான் கண்டிப்பாக தயாரிச்சிருக்கணும். அதை தாண்டி எங்கேயுமே புழக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து அந்தந்த கன்சர்ன்ட் அதிகாரிகள் கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி நாங்கள் அதை பறிமுதலும் பண்ண போகிறோம். இங்கெல்லாம் லாட்ஜிங்காக வந்து பெரிய லெவலில் ஒரு குடன் வச்சுருக்காங்களோ அதையுமே நாங்கள் பறிமுதல் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து அந்தந்த
இண்டஸ்ட்ரி நீங்கள் சொன்னீங்களா, தயாரிப்பு இண்டஸ்ட்ரீஸ் அதை நாம சொல்லாமல் அவங்களையும் கண்டிப்பாக சீல் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த குப்பை கழிவுகளை நாங்கள் அகற்றுறதுக்கு ஆல்ரெடி நம்ம மாவட்டத்தில் ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு தெரியும், தெய்வண்ணத்தில் 4 நாளாக அதை கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து படிப்படியாக எல்லா கடல் பகுதிகளை ஒரு அழகான ஒரு கடலோர பகுதிகளாக கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு முழுக்கவே அதை கொண்டு வர போகிறோம். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகிற மாதிரி நிறையா மேம்படுத்த நம்ம மாவட்டத்தில் பார்த்துருக்கீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அழகான கடல், நம்மளுக்கு அலையே இல்லாமல் கல்ஃப் ஆஃப் பண்ணார், அழகான கடல். இன்னும் சுற்றுலாவை நிறைய மேம்படுத்தலாம். அதுக்குள்ளே வரிமுறை நிறையா நாங்கள் கிடைக்கிறோம். முக்கியமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல நம்மலாம் என்ன ராமநாதபுரம் மாவட்டம் சொல்கிறதுக்கே நிறைய இடங்களில் என்ன ராமநாதபுரம் மாவட்டத்தில் பின்தங்கி மாவட்டன்ற பேர் வாங்கிப்போம். நிறைய காமெடியில் கூட வீக் சாரோட சேர்ப்போம், அவங்களுக்கு தெரியும். இங்கே இதை திருப்பி விட்டீங்கன்னா தமிழில் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்காது. என்னோட கனவு என்னென்னா, அப்துல் கலாம் பிறந்த மண் இது. கண்டிப்பாக மற்ற மாவட்டங்கள் முன்னுதாரணமாக இந்த மாவட்டம் நம்ம எல்லா வகையிலையும் மேற்கொள்ளணும். அதுக்கு உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை. முடிந்த அளவுக்கு குடிநீர் பிரச்சனையை நம்ம முதல் பிரச்சனையாக எடுத்து கண்டிப்பாக இந்த மாவட்டம் முழுவதும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உள்ள வழிகளை நாங்கள் அதிகாரியோட மாவட்ட நிர்வாகத்தோடையே நாங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு அதை துரிதப்படுத்த சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே செஞ்சுட்டு மீதி இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே மெயினாக வந்து சிப்காட் ராமநாடில் இருக்குது. உங்களுக்கு அது எதாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரி கூட இல்லை. ஸோ அதை மேம்படுத்துறது எப்படி, இங்கே வேலைவாய்ப்புல இளைஞர்களுக்கு உருவாக்குறது. ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நிறையா பேர் வெளிநாட்டை வேலை பார்க்குறாங்க. இங்கே அதிகமாக இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு படையெடுக்கிறது ஒரு இதாகவே வாடிக்கையாகவே இருக்குது. அதை நிறுத்தணும், நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும், தொழில் முனைவுகளை நிறைய உருவாக்கணும், நிறைய வாய்ப்புகளை உருவாக்கணும். ஏன்னா டூரிஸ்ட் பெருசாக அவங்களுக்கு தெரியும், எவ்வளோ வண்டிகள் உள்ளே வந்துருப்போதுன்னு தெரியும். உங்களுக்கு முக்கியமான ஸ்தலங்கள் நம்ம மாவட்டத்தில் நிறையா இருக்குது. 3 மாதத்தோட ஸ்தலங்களும் இருக்குது. அதனால் வந்து எல்லா வகையிலுமே அதை மேம்படுத்தணும். அதனால் இது கூடிய விரைவில் வந்து நம்ம முதலமைச்சரோட தலைமையில் பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர தான் போகிறோம். கண்டிப்பாக தளபதி சொன்ன மாதிரி 0 கரப்ஷன். இங்கே மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏதாவது அதிகாரிகள் வகையில் ஏதாவது ஏன் டிபார்ட்மெண்ட் வைஸோ ஏதோ கேள்விப்பட்டேன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்கும். அது இதுவும் இந்த வாய்ப்பாக வந்து நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். மாவட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு நம்மளுக்கு கிடைத்த மக்கள் கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா எல்லாரும் நம்மளுக்கு எதிராக எவ்வளோ ரூபா கொடுத்து ஓட்டு கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ₹1 கூட நம்ம கொடுக்கல. அவங்க எவ்வளோ காசு அவங்க எதிர்கட்சிகள் கொடுத்தாலும் நம்மளுக்கு நம்ம ஆட்சி தான் வேணும்னு நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தளபதி நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, நம்மளை நம்புகிறாங்க. நல்ல ஆட்சியை எங்கள் பசங்க வந்து நல்வழிப்படுத்தி நல்லபடியாக அந்த மக்களுக்கு துணையாக நிற்பாங்கன்ற நம்புகிறாங்க. ஸோ கல நிர்வாகி நான் சொல்கிறது, நீங்கள் மக்களோட துணையாக இல்லைங்க, எதுனாலும் மக்கள் பிரதிநிதிகளை எங்கிட்ட கொண்டு வாங்க. கண்டிப்பாக நாங்கள் என்னவோ சாத்தியக்குழுங்களோ அந்த மக்கள் பிரச்சனைகளை உடனே தீர்க்கிறோம். நீங்களும் நல்லா பயணிங்க, யாரையுமே தப்பு செய்ய விடாதீங்க. முக்கியமாக அந்த மணல் திருட்டு திருவாண்ட பகுதியில் நான் அதிகமாக கேள்விப்படுறேன். அது இனிமேல் நடக்காது. அவங்களுக்கு ஒரு சிவியர் வார்னிங் விடுறேன், இதை விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து என்னது கனிம வளம். முக்கியமான அதை நீங்கள் வந்து இல்லீகலாக அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை உடனடியாக நிறுத்துங்க. இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணுற எல்லாத்தையும் நிறுத்தணும். முக்கியம் போதை வஸ்துக்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக புழக்கம். அதை போல பண்ணுறது தான். அவங்களுக்குமே இது ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இவ்வளோ கிலோ கஞ்சா பிடிப்பட்டது, அவ்வளோ கிலோ கஞ்சா பிடிப்பட்டதுன்னு ரொம்ப வருது. நான் என்ன நினச்சேன், நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 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 மாணவன் இந்த நேஷனல் லெவலில் அப்படி ஸ்போர்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணால், அப்படி படிப்பில் ப்ளேஸ் பண்ணால், இன்றைக்கி ஒரு ஆராய்ச்சியில் ஒரு லெவலில் பெரிய லெவலில் வந்துட்டான், நாளைக்கு வெளிநாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கான்ற மாதிரி செய்திகள், இந்த மாதிரி இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செய்திகள் தான் வரணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் வரது ஃபுல்லாக என்னது, 32 கிலோ கஞ்சா, 10 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணுச்சு, மெத்தப்பட்டமைன் பறிமுதல் பண்ணுறதுன்றது ரொம்ப மனசு உறுக்கிற செய்தியாக இருக்குது. அது கண்டிப்பாக வந்து இனிமேல் இந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக தாவேகாவோட மெயின் இதே இந்த போதை வஸ்துக்களை முழுமையாக ஒதுக்கிறது தான். உங்களுக்கு தெரியும், மதுக்கடைகள் வந்து தளபதி அவர்கள் நிறையா மூடிட்டாங்க. அதனால் இன்னுமே வந்து படிப்படியாக அதெல்லாம் குறைக்கப்படும் அவங்க வழியில். அதனால் வந்து இந்த குற்றங்களுமே இனிமேல் கம்மியாகும். உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இனிமேல் வந்து இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் புழக்கம் கண்டிப்பாக இருக்காது. அதுக்குள்ள எல்லா இதையுமே எஸ்பி சார்ட்ட நாங்கள் பேசி எல்லாமே நடவடிக்கை எடுக்கணும்.